முத்துவை பார்த்து ஃபீல் பண்ற விஜயா, அருணுக்கு வந்த பிரச்சனை, சந்தோஷத்துல இருக்கிற மீனா, இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முத்துவை நினச்சி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. விஜயாவோட மனமாற்றத்தை பார்த்து முத்துவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் அருணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையுமே வந்துட்டு வருது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் விஜயாவோட மனசை மாற்றுறதுக்காக நான் சாமியாரை மீட் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்க, மனோஜுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ரவி ரூமில் இருக்கும்போது ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வைக்கிறது பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் ரவி குழந்தை பற்றி பேச, அதுக்கு குழந்தைய தத்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ரவி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு இந்த பேரே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி மீனா கோவப்பட, அதுக்கு முத்து திருடனை பிடிச்ச விஷயத்த பற்றியும் அருண் தானே எல்லாமே செஞ்சுதா நல்ல பேர் வாங்கினதை பற்றியும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மீனா, நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை எதுக்காக அவர் மறைச்சாருன்னு தெரியலையே, சரி காலையில் பேசிக்கலாம், நீங்கள் போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி தூங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சீதா கால் பண்ணி என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, அருண் சொன்னதுக்கும் உங்கள் மாமா சொன்னதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது, காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்டையும் மீனா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் முத்து காப்பாற்றின பெண்மணி அவங்களுடைய கணவரோட முத்துவோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள விஜயா வரவேற்று வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. உங்களுடைய பையன் செஞ்ச உதவினால தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கிறேன், அவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி அந்த பெண்மணி சொன்னதும் விஜயா மனோஜை கூப்பிடுறாங்க. மனோஜ் வந்ததுக்கு அந்த பெண்மணி இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ரவியை கூப்பிட்றாங்க, அவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதும், அதுக்கப்புறமா நாங்கள் முத்துவை தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொன்னதும், மீனா பார்த்தீங்கன்னா அவர் என்னோட புருஷன் தான், அவர் இப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை விஜயை திட்டுறாங்க. உன் மகன்னு சொல்லும்போது முத்து உன்னோட பிள்ளை இல்லையா, இந்த மாதிரி கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து அந்த பெண்கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த பெண், நீங்கள் நல்லபடியாக ஒரு பையனை பெற்று வளர்த்துருக்கீங்க, இந்த மாதிரி விஜயாவையும் அண்ணாமலையும் பாராட்டுறாங்க. அதை கேட்டு அண்ணாமலையுமே சந்தோஷப்படுறாரு. விஜயா வழக்கம் போலவே உருன்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் திடீர்னு விஜயாவோட வயிற்றை தொட்டு கும்பிட போக, விஜயா எதுக்காக இந்த மாதிரி கோவப்படுறாங்க. இவ்வளோ ஒரு நல்ல பையனை பெற்றவங்க வயிற்றை தொட்டு கும்பிடணும் இந்த மாதிரி சொன்னதும் விஜயா ஃபீல் பண்ணி முத்துவை பார்க்குறாங்க. அதை பார்த்து மனோஜ் பொறாமையில் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லார்கிட்டையுமே திருட வந்து தன்னை கொல்ல வந்த விஷயத்தையும் முத்து வந்து காப்பாற்றின விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ருதி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் அருணுக்கு கால் பண்ணி, நீ அந்த திருடனை ஒரு தனியாளாக பிடிச்சேன்னு சொன்னியே, ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட பெண் ஒரு டிரைவரோட வீட்டுக்கு போயிட்டு அவர் தான் என்னை காப்பாற்றினதுன்னு அவருக்கு செயின் போட்டு மரியாதை செஞ்சுருக்கு, அந்த வீடியோவை நீ பார்த்தியா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நாம தான் முதல்ல மரியாதை செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் முடியுது. இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.